நாடே எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த பவேரியா கும்பல் குற்றவாளிகளுக்கு இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து அப்போதைய ஐஜியும் முன்னாள் டிஜிபியுமான ஜாங்கீர் சார் நமக்கு இருந்திருக்கிறார். அவருடைய கேட்டுக்கொள்ளலாம். சரிப்பா, இவங்க 3 பேர் குற்றவாளிகள் அறிவிச்சிருக்காங்க. ஆமாம், இவங்களோட ரோல் என்ன சார்? என்ன பண்ணாங்க? அவங்க எப்படி? இவங்க தான் முக்கியமான ரோல். அந்த சீனில் இவங்க இருந்தாங்க 3 பேரும். இதில் மொத்தமாக நாங்கள் 13 பேர் அரெஸ்ட் பண்ணோம். அதிலிருந்து இப்போ 4 பேருக்கு ஆயுள் தண்டனை முதல்ல பழைய கேஸில் கிடச்சிது. இப்போது அதில் 4 பேரில் ஓமா பவரியா மெயின் குற்றவாளி அவர் இருந்துட்டார், ஜெயிலில் ஆகிட்டு. 3 பேர் இருந்தாங்க. இப்போது அந்த 3 பேரில் இப்போ 3 பேருக்கு இப்போது ஆனரபிள் ஜட்ஜ் கன்விக்ஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ரோல் எல்லாம் சீனில் இருந்தாங்க. அவங்க தான் அட்டாக் பண்ணாங்க, மேலே அவங்க தான் சுட்டினாங்க, அவங்க தான் அட்டாக் பண்ணாங்க. ஆமாம். சரி, இதுக்கு முன்னாடி இருந்தவர்கள் எத்தனை பேர்? அந்த 3 பேர் தலைமறைவாக இருக்காங்களா சார்? அவங்களோட இது என்ன இருக்குது இதில்? அதில் கொஞ்சம் தலைமுறை இருக்காங்க. சில பேர் ஒரு இதில் இப்போ 13 பேரில் இப்போ இது 3 பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ ஒரு ஆள் இருந்த 4, இப்போ பாக்கி 9 பேர் 8 பேர் ஜாமீனில் போயிட்டாங்க. ஜாமீனில் போயிட்டு அந்த இன்னும் வாரண்ட் எக்ஸிக்யூட் பண்ண முடியல. ஸோ அந்த அப்ஸ்காண்டிங் இருக்காங்க அவங்க. ஸோ அதுதான் அந்த கேட்டு ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இவங்க கன்வின்ஸ் கொடுத்தாங்க. அவங்க பாக்கி எல்லாருக்கும் ட்ரையல் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கோம். இவங்க 3 பேர் பிடிக்கும் போது என்ன மாதிரி சிக்கல்கள்லாம் இருந்துச்சு சார்? அந்த இடத்துல இவங்க பிடிக்கும் போது உங்களை தப்பிச்சு போகிறதா இருக்கட்டும், இல்லை அவங்க எதிர்த்து தாக்குறதா இருக்கட்டும், என்ன மாதிரி இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணி? இல்லை, அது நிறைய ஃபேஸ் பண்ணோம். அங்கே ஒவ்வொரு ஆளுக்கு இவங்க செக்யூர் பண்ணும்போது, உதாரணமாக இவர் ஓமா பவரியா நாங்கள் கிடைக்கிறது 1 வருஷம் எல்லாம் சுற்றிட்டு இருந்தால் பஞ்சாப், ராஜஸ்தான், நிறையா எல்லாம் வந்து சொன்னோம். அப்புறம் இவர் குட்டு இருக்கார், இவர் கைரேக்கை மேட்ச் ஆகிருக்குது. குட்டுவும் ஓமா பவரியா 2 பேரோட கைரேக்கை இருந்தோம். ஓமா பவரியா இருந்துட்டாங்க. 20 வருஷம் கழிச்சு. ஆமாம். இது எப்படி சார் பார்க்குறீங்க? முதல்ல நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, பெரிய சந்தோஷமான விஷயம். ஆனால் இவ்வளோ வருஷம் கழிச்சு சில டாக்குமெண்ட் மிஸ் ஆகிரும், சில விட்னஸ் இருக்க மாட்டாங்க. இது மாதிரி சில நிறைய கஷ்டமாக இருக்கும். ஆனால் இருந்தால் கூட இந்த லெவல் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. நாங்கள் தமிழ்நாடு போலீஸு, குறிப்பிட்ட திருவள்ளூர் போலீஸு இன்ஸ்பெக்டர் இவ்வளோ ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லோரும் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். இல்லாட்டி எவ்வளோ ஃபாலோ பண்ணாமல் எது கன்விக்ஷன் ஆகிருக்காது. அதை ப்ராப்பராக கேஸ் ப்ரெசென்ட் பண்ணோம். ஒரு 20 வருஷம் கழிச்சு கேஸ் இது மாதிரி ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு கன்விக்ஷன் வாங்கினா அவ்வளோ ஒரு ஈஸி ஜாப் கிடையாது. ஆமாம். இப்போ இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ்லாம் இப்போ பாதுகாத்து இவ்வளோ கொண்டு வந்து இப்போ ஜட்ஜ்மெண்ட் கிடச்சிருக்கு. இப்போ இருக்க தமிழ்நாடு போலீஸ் எப்படி சார் ஒர்க் பண்ணியிருக்காங்க? உங்ககிட்ட இருந்த பண்ணியிருக்காங்க. அது பண்ணனால தான் இப்போ எங்களுக்கு என்ன சில ஒரு டைம் பாஸ் ஆகும்போது சில நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும் ஒரு கேஸில். ஆனால் அவ்வளோ இருந்தால் கூட அந்த இன்ஸ்பெக்டர் இப்போ இது ப்ரெசென்ட் இருக்கார், பெரியபாளையம் இன்ஸ்பெக்டர். ஸோ அவங்க இவ்வளோ இன்ட்ரெஸ்டோடு எல்லா சாட்சிகள் எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க, எவிடன்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பண்ணனால தான் கேஸ் கன்விக்ஷன் ஆகிருக்குது. நல்லா ஃபாலோ அப், ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம், சந்தோஷமாக இருக்குது. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.